அம்மா என்ன பெத்த தாய், உன் அழகே அழகம்மா. அம்மா, இந்த உலகத்தில் வாழும் சக்தி பக்தர்களுக்கும், பத்ரகாளி அம்மன் பக்தர்களுக்கும், வக்கரகாளி பக்தர்களுக்கும், அங்காள பரமேஸ்வரி பக்தர்களுக்கும், சமயபுரத்து மாரியம்மன் பக்தர்களுக்கும், அதர்வணகாளி, தாய் மூகாம்பிகை, சாமுண்டீஸ்வரி, ராஜராஜேஸ்வரி பக்தர்களுக்கும், இந்த உலகத்தில் வாழும் 54 சக்தி பீடத்திற்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நான் துணையாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுவேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ என்னை, அவர்களை எம்எல்ஏ ஆக்குவேன், அமைச்சராக்குவேன், ஏன் முதலமைச்சராகுவேன். என் புஷ்பம் சாதாரணது இல்லை. என் புஷ்பத்தை சாதாரணமாக கணக்கு போடாதீர்கள். இது என் அருளால் உதிக்கப்பட்ட புஷ்பங்கள். இந்த பூ நானாக இருக்கிறேன். இந்த பூவிலே கலந்திருக்கிறேன், இந்த பழத்திலே கலந்திருக்கிறேன். உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றி பெற வைப்பேன். ஒவ்வொரு பெண்களும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துடன் வாழ வைப்பேன். உங்கள் குடும்பத்தில் வாழும் பிள்ளைகள், மக்கள் ஆனந்தமாக வாழ வைப்பேன். அகால மரணம் இல்லாமல், துக்கை செய்தி இல்லாமல் பார்த்துக்கொள்வேன். கோர்ட்டு கேஸ் வழக்கை தள்ளுபடி பண்ணுவேன். கணவன் மனை பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ வைப்பேன். எல்லாத்துக்கு மேல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரார்த்தனையில் இருக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனை எல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேளுத்து அவங்கள் கஷ்டங்கள் துன்பத்தை நிவர்த்தி செய்து, பத்ரகாளி அம்மா, பேசும் தாயே, உன் பிள்ளைக்கு ஒரு அருள்வாக்கு நான் இருக்கேன்டா மகனே. இந்த 10ஆம் தேதி 4வது மாதம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் விடமாட்டேன். என்னை அலட்சியம் செய்தவர்களை விடமாட்டேன். இப்பொழுது நடக்கக்கூடிய தமிழக தேர்தல் குழப்பமாக முடியும். புதுச்சேரி மாநில தேர்தலும் மிக குழப்பமான நிலையில் அமையும். யாரெல்லாம் என்னை நம்பி வருகிறார்களோ அவர்களை ஆட்சியில் அமர வைப்பேன். எம்எல்ஏயாக உருவாக்குவேன், அமைச்சராக உருவாக்குவேன். ஏன், நான் கைபிடித்து முதலமைச்சராக கூட அமர வைத்து அழகு பார்ப்பேன். உலகம் நான். உலகம் ஆகாயத்திலிருந்து பூமிக்கும் உயரமானவள் நான். நானே ஆக்கும் சக்தி, நானே அழிக்கும் சக்தி. இந்த உலகத்தில் முதல் எழுத்து அம்மா. அம்மா என்றால் உலகம் நடுங்கும். தாய் என்றால் அன்புக்கு அவளே. பால் பாக்கியத்திற்கு நீயே, பாசத்திற்கும் நீயே, அணைப்புக்கும் நீயே, அன்புக்கும் நீயே, அன்னபூர்ணிக்கும் நீயே, அன்னலட்சுமிக்கும் நீயே, தானிய லட்சுமத்திற்கும் நீயே. நீ இல்லாத உலகம் உண்டா? நீ இல்லாத யுகம் உண்டா? உன் திருவருளால் நாங்கள் இந்த நாள் நல்ல நாளாக அமைந்து வருகிற புத்தாண்டில் எல்லோரும் கலந்து கொண்டு தானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், அபிஷேகம் செய்துங்கள். அம்மன் அருளை பெறுமாறு எல்லாரும் வேண்டிக் கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலே தேர்தல் நிற்கக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும். நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, யாருக்கும் சலிட் அடிக்கக்கூடியவன் அல்ல. நான் 1970 நான் மிகப்பெரிய தொடக்கத்தில் இருந்து 56 வருஷம் இந்தியாவினுடைய கிங் மேக்கராக இருந்தவன். பல மத்திய மாநில அமைச்சர், கவர்னர், பிரதமரோடு பழகியவன். அதனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் பரிசுத்தமானவன். ஆகவே எனக்கு பல சீஃப் செக்ரட்டரி, பல டிஜிபி, பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து கலந்து கொண்ட பீடம். அதனால் எனக்கு ஞானா சக்தியும் தெரியும், கிரியா சக்தியும் தெரியும், யோகா சக்தியும் தெரியும். எது நடக்கும் எது நடக்காது என்று தெரியும். ஆனால் என் அம்மாவை யார் நம்புகிறார்களோ அவர்கள் சத்தியம் ஆனந்தமாக, அழகாக, அற்புதமாக வாழ வைப்பாள் என்பது அம்மன் அருள்வாக்கு. எல்லோரும் வணங்குங்கள். இப்போது மகா தீபார்த்தனை கண் தொட்டு வணங்குங்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேம்மா, இந்த தீபம் பத்ரகாளிக்கு நடக்குது. இந்த கற்பூரத்தை அப்படியே தொட்டுக்குங்க, நெஞ்சில் ஒத்திங்க. என்ன உங்களுக்கு பிரார்த்தனை? திருமணம் ஆகலையா? குழந்தை இல்லையா? உடம்பெல்லாம் நோய் பிடியா? சிறு நோயிலிருந்து பெருநோய் வரைக்குமா? கேன்சரா? கவலைப்படாதீங்க, நான் காப்பாற்றுறேன். கணவன் மனைவியை சேர்த்து வாழ வைக்கிறேன். ஒவ்வொரு பெண்களுக்கும் குங்குமத்தை தீர்க்க சுமங்கலியாக வாழ வைக்கிறேன்.
எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்க இந்த ஜோதியின் சாட்சாக உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து குங்குமமாக இருப்பேன், பூவாக இருப்பேன், தாயாக இருப்பேன், என் சூலமாக இருப்பேன், என் பாம்பாக கூட நான் இருப்பேன். என்னை நம்பியவர்கள் எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அம்மன் அருள் பெற்றிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும்.